வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஆ ஒக்கட்டி ஆடக்கு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோக்கு 40 வயசு ஆயும் கல்யாணம் ஆகாம இருக்கும். ஏன் கல்யாணம் தள்ளி போகுது, கடைசியில கல்யாணம் பண்ணாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு டெலிவரி பாயை நமக்கு காட்டுறாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல டெலிவரி தரதுக்காக வந்திருக்காரு. இவர் புதுசா தான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு போல. அந்த வீடை பத்தி எல்லாம் விசாரிக்கிறது. ஓஹோ, கணபதி வீடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. எல்லாருமே கணபதி கணபதின்னு அவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு 40 வயசு ஆயும் கல்யாணம் ஆகாம இருக்கும். அதனால தான் அவரை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் வீட்டை கண்டுபிடிச்சு வந்துடுறது. கணபதியோட தம்பி ஒய்ஃபா ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பேரு தேவி அப்படின்றது. அவங்க தான் ஆர்டர் பண்ண பொருள்லாம் வாங்குறாங்க. இவரும் கணபதி சாரை பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. அவர் வீட்டுல இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லி அனுப்பி விடுறாங்க. காருக்குள்ள ஃபிட் பண்ற மாதிரி ஒரு பொருள் தான் இந்த தேவி வாங்கியிருப்பாங்க. ஆஃபர்ல கிடைச்சிருக்கும், அதனால வாங்கியிருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட காரே கிடையாது. கார் வாங்கணும்ன்றது தான் இவங்களோட ஆசை. சீக்கிரமா காசை சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப குடும்பமா சேர்ந்த மாதிரி ஹீரோக்கு பொண்ணு பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவர் தான் ஹீரோவோட தம்பியா இருப்பாரு. இப்ப எல்லாருமே அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பொண்ணோட அப்பாவும் பொண்ணை வர சொல்லிட்டாரு. வந்து நிக்கிற பொண்ணை இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணு அழகா இருக்கல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் மாப்பிளைய பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த தம்பியை பார்த்து சொல்லிட்டாங்க. இப்ப தேவி உடனே ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துடுறாங்க. இவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரோட அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கும்னு சொல்லிட்டாங்க. தம்பி பொண்ணுக்கே 8 வயசு இருக்கும். அப்படி இருக்கும்போது அண்ணனோட வயசு எவ்வளவு இருக்கும்ன்ற மாதிரி இந்த இடத்துல அப்பா கோவப்படுறாரு. நேரா புரோக்கருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி சம்பந்தத்தெல்லாம் எதுக்காக அனுப்பி வைக்கிற, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. நம்மளை திட்ட முடியாம தான் இப்படி திட்டுறாருன்னு இந்த ஃபேமிலியும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா கிளம்புறாங்க. இந்த சம்பந்தமும் சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி தம்பியும் அண்ணனுக்காக ஃபீல் பண்றாரு. இப்போ ஒரு ரெஜிஸ்டர் ஆபீசர் நமக்கு காட்டுறாங்க. ஒரு ரவுடி பறந்து போய் விழுறாரு. நம்ம ஹீரோ தான் அடிச்சிருப்பாரு. ஹீரோ எதுக்காக அடிச்சாரு அப்படின்ற மாதிரி சில நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, காசெல்லாம் கூட தரேன், இந்த இடத்துல நீ சைனை போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இதனால கோவப்பட்ட அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, கத்திய காமிச்செல்லாம் மிரட்டி இருப்பாரு. இதனால தான் கோவப்பட்டு ஹீரோ அவரை போட்டு அடிச்சாருன்னு நமக்கு காட்டுறாங்க. அவரோட ஆட்கள் எல்லாருமே இங்கதான் இருப்பாங்க. ஹீரோ அடிக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஹீரோ அவங்க கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. அவன் ஆகலன்னு சொல்றான். அப்ப நீ என்னோட செட்டு அப்படின்ற மாதிரி அவனை அடிக்க மாட்டாரு. மத்தவங்க எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சோ இந்த சைடு வாங்க, கல்யாணம் ஆகாதவங்க இந்த சைடு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருத்தன் 2 சைடுமே போகாம குழம்பிட்டு இருக்கான். நீ என்னடா 2 சைடுமே போக மாட்டேன்னு கேக்குறாரு. இல்ல, நிச்சயதார்த்தம் தான் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நீயும் உட்காந்துக்கோ, ஒன்னையும் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கல்யாணம் ஆனவங்களை மட்டும் இங்க இருந்து அடிச்சு ஓட விட்டுறாரு. இந்த சீனை நமக்கு காமெடியா தான் காமிச்சிருப்பாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு பையன் பேசுறதுக்காக வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், சீக்கிரமா ப்ரொசீஜர்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைங்க, காசு கூட தரேன்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டும் காசை வாங்கிடுறது. ஹீரோக்காக ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க, போட்டோவெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. இவரும் சந்தோஷமா அந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இந்த அசிஸ்டன்ட் இருக்காருல, எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்ப கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டா அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு. இவருக்கு ஒரு பொண்ணு போட்டோ வந்தது பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் வந்து நிக்கிறாங்க. இத பாக்குற ஹீரோவும் ஷாக் ஆயிடுறாரு. இவங்க தான் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டை பார்த்து கோவமா கேக்குறாரு. இப்ப இவங்க 2 பேருக்கும் வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. இவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க எப்ப பாரு எப்ப கல்யாணம்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவர் டென்ஷன்ல இருக்காருல, அதனால அந்த நபரை போட்டு பயங்கரமா திட்டிடுறாரு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தவர் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணும் போச்சா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. தேவி எப்பவுமே ஹீரோவை கிண்டல் பண்ணுவாங்க. இப்பயும் ஜாலியா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, நம்ம சொந்தத்துல பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தம்பி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கிற தேவி இருக்காங்கல்ல, இவங்க வீட்டுக்கு கால் பண்ணிட்டாங்க. தப்பி தவறி கூட இந்த சமயத்துல தங்கச்சி அனுப்பி வச்சிடாதீங்க, ஏன்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க பாப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு சித்தி அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல தான் இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி பீச்சுக்கு வந்திருக்காங்க. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பாய் ஃப்ரெண்டு கூட போன்ல பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. கொஞ்ச நேரமாவது போனை வைங்கன்ற மாதிரி வைக்க வச்சிடுறாங்க. எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தான், அவங்களுக்கு ஃபிளர்ட் பண்றது மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டாங்க. இதே இடத்துல தான் ஹீரோ இருக்காரு. இவரோட அசிஸ்டன்ட்டை போட்டோ எடுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கால் வந்து இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் வேணா உங்களுக்கு போட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி எடுங்கன்ற மாதிரி ஃப்ரெண்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு.
அப்படி போஸ் கொடுக்கும்போது பின்னாடி பின்னாடின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவரும் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்காரு. ஏடகடமா தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. அவர் தத்தளிச்சிட்டு இருக்கும்போது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க. யாருமே காப்பாத்த போக மாட்டாங்க. காப்பாத்துறவங்களுக்கு நான் முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்க இருக்க நிறைய பேர் காப்பாத்துறதுக்காக ஓடுறாங்க. அங்க இருந்து அவரை காப்பாத்தவும் செஞ்சிடறாங்க. எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி நான் சொன்னல அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்டு பிரியாவை பார்த்து சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க, ஆனா அவர் வரல பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ போன்ல பிஸியா இருப்பாரு, அதனால தான் வராம இருந்திருப்பாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நீங்க உண்மையிலேயே பக்கா ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து சொல்லிட்டாங்க. எதுக்காக இப்படி சொல்லிட்டு போறாங்கன்ற மாதிரி இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு தங்கச்சிக்கு கல்யாணமா இருக்கும். இவர் ஃபேமிலியோட வந்திருக்காரு. தேவி இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்க வயசு பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க. இவரை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். ஹீரோக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆகாம இருக்கு. சொல்ல போனா நீ லக்கிடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்காக வராங்க. ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தானே கல்யாணம். அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல, மாப்பிளைய பத்தி எல்லாம் சொல்றாரு. அவர் பேரு ரமேஷ் அப்படின்றது, ஃபாரின்ல ஒர்க் பண்றவரா இருப்பாரு. ஹீரோவும் வாழ்த்துக்கள் சொல்றாரு. அவங்க கூட சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவை ஒரு பொண்ணு அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இப்படி பாக்குறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உங்களை பத்தி நான் கேள்விப்பட்ட எல்லாமே நிஜம்தான் போல அப்படின்ற மாதிரி அவங்களும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் அவளே பாக்குறா, மிஸ் பண்ணாத, ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் ஃபாலோ பண்றதுக்காக பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது சரோஜான்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏ சரோஜா எப்படி இருக்கன்னு பேசுறாரு. இவங்க 2 பேருமே ஒன்னாதான் காலேஜ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. நான் நல்லா தான் இருக்கன்ற மாதிரி சரோஜா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பொண்ணு வந்துடுறா. என்னோட அம்மா உங்களை பத்தி சொன்ன எல்லாமே உண்மைதான், நீங்க உண்மையிலேயே ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்ற மாதிரி சொல்றா. இது உனக்கு இவ்வளவு பெரிய பொண்ணா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா பேசிட்டு இருக்காரு. சரோஜாவும் உன் பசங்களாம் எங்கன்னு கேக்குறாங்க. இவர் தெருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு வந்த தேவி இருக்காங்கல்ல, இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்றாங்க. இது இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்ற மாதிரி சரோஜாவும் இந்த இடத்துல சிரிச்சிடுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இதை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சும்மா வாங்கடான்ற மாதிரி இவரும் கோவப்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் பேசும்போது தெரியாதனமா எதிர பைக்ல வந்தவரை இடிச்சிடுறாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் சாஞ்ச மாதிரி போய் விழுந்துடுறாரு. அவர் கிளம்பி போயிட்டாரு போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி கார் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா அவர் காயப்பட்ட மாதிரி விழுந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரனுக்கு பிரியான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த பிரியாக்கு வேலை போயிருது. என்ன பண்றதுன்னே தெரியல, வாடகை கேட்ட கூட காசு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, வாடகையை நான் பே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. நீ வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வேலை வாங்கி தர முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த பிரியா கேக்குறாங்க. என் வேலையை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, நாளை பின்ன சில சிக்கல் வரலாம் கூட வாய்ப்பு இருக்கு, அதுக்கெல்லாம் உனக்கு ஓகேனா நான் வேலை வாங்கி தர ரெடி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப நான் இருக்க அவசரத்துல இந்த வேலை கூட எனக்கு ஓகே வாங்கித்தானே சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஈரனும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. சொந்தத்துல ஒருத்தங்க கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. இவரும் அசிஸ்டன்ட் கூட போலான்னு நினைக்கிறாரு. தேவி இருக்காங்கல்ல, நல்ல நியூஸோட வாங்க, நான் கறி குழம்போட ரெடியா இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஐயா கறி குழம்பு அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டோ சந்தோஷமா கிளம்பி போறாரு. அந்த சொந்தக்கார ஆன்டி இருக்காங்கல்ல, என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, டைவர்ஸும் ஆயிடுச்சு, பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா இவர் கொஞ்சம் தயங்குறாரு. ஏன்பா இவ்வளவு தயங்குற, உனக்கும் 40 வயசு ஆயிடுச்சுல, எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலுமே ஹீரோக்கு பெருசா விருப்பம் இல்ல. அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாரு. தேவியும் கறி குழம்புலாம் ரெடி பண்ணிருக்காங்க. இவர் வந்தோன்னே என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவர் நடந்த விஷயத்த சொல்றாரு. செகண்ட் மேரேஜ்ன்றத முன்கூட்டியே சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோவப்பட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பாடு வேணாம் அப்படின்ற மாதிரி கையை கழுவிட்டு இருக்காங்க. இவனுங்க சாப்பாடு நம்மள சாப்பிட விட மாட்டாங்க போலியே அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல. இவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருமே சாப்பிடலன்னா சாப்பாடு வேஸ்ட் ஆயிடும்ல, நான் சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாப்பாடு எதுக்கு நான் வேஸ்ட் ஆக போகுது, நான் பக்கத்து வீட்டுல தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தேவி இவருக்கு சாப்பாடு வைக்காமையே கொண்டு போயிடுறாங்க. சே, சாப்பாடு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப இவரும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. இன்னும் மேட்ரிமோனி ட்ரை பண்ணாம இருக்கிறதா நீங்க பண்ற தப்பு, நம்ம நாளைக்கே போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே ஒரு மேட்ரிமோனிக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க லேடி இருக்காங்கல்ல, இது உங்களுக்கு கல்யாணமா, நீங்க ரொம்ப எங்க இருக்கீங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க. இப்ப 3 பேக் இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க எந்த பேக் போட்டுக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. இவங்க கோல்டு பேக்கே எங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 10 பொண்ணுங்களோட நம்பரை தருவோம், அது மூலியமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. இப்ப மத்தவங்களை அட்டென்ட் பண்றதுக்காக போறாங்க. இவ்வளவு எங்க இருக்கீங்க, உங்களுக்கு அதுக்குள்ள கல்யாணமா அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் இதே பிட்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் 10 பொண்ணுங்களோட நம்பர் கிடைக்க போது, சீக்கிரமே கல்யாணம் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் யோசிச்சு பார்க்கறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு ஜாலியா காமிக்கிறாங்க. இப்ப ஏசிபி நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபரோட போட்டோ வச்சு தெரியுமா தெரியுமான்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டுட்டு இருக்காரு. அந்த போட்டோல இருக்கிறது ரமேஷ் தான். அதாவது ஃப்ரெண்டு தங்கச்சிக்கு ஒரு நபர் மாப்பிளையா இருந்தார்ல, அவரோட போட்டோ வச்சு தான் விசாரிக்கிறாரு. இப்படி விசாரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ மேல தெரியாம இடிச்சிடுறாரு. அதனால போன் எல்லாம் கீழே விழுந்துருது. ஹீரோவும் சாரி கேட்டு போனை இவர்கிட்ட தராரு.
இவர் இருக்கார்ல இந்த நபரை தெரியுமா அப்படின்ற மாதிரி போன்ல போட்டோவை கட்ட ட்ரை பண்றாரு. பார்த்தா போன் ஆஃப் ஆயிருது. சரி பிரதர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. அவன் எங்க தப்பிச்சு போனான்னு தெரியல, கிடைக்கல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட ஏசிபி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஒர்க் பிளேஸை நமக்கு காட்டுறாங்க. 10 நம்பர் கிடைச்சிருக்குல்ல, அதுல மொத நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. சுத்தி இருக்கவங்களும் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் கால் பண்ணும் போது தான் அந்த லேடிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிய வருது. இதெல்லாம் பாக்குற கொலீக்ஸும் பயங்கரமா சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒவ்வொரு நம்பரா கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இப்ப வீட்ல இருந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த லேடி நார்மலா பதில்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யார் நீ போன்ல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி சண்டை நடக்கிறது இவருக்கு கேக்குது. என்ன சவுண்ட் எல்லாம் கேக்குது அப்படின்ற மாதிரி பக்கத்துல வராரு. பார்த்தா பக்கத்து வீட்டுல தான் சண்டை நடக்குது. எவனோ தெரியாதவன் கால் பண்ணி என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கான்ற மாதிரி அந்த ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு. தேவி இருக்காங்கல்ல, அவனை என்ன பண்றான் பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த நம்பரை வாங்கி பாக்குறாங்க. அது ஹீரோவோட நம்பர்னு தெரிய வருது. உங்க நம்பரா அப்படின்னு பார்வையிலேயே கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்றாரு. இப்ப தேவியும் சும்மா திட்டுற மாதிரிலாம் இந்த இடத்துல பாவலா காட்டுறாங்க. எப்படியோ ஹீரோவும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாரு. ஹீரோக்கு தந்த 10 பேருக்குமே ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். இதனால ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா சத்தம் போடுறாரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க கேன்சல் பண்ணோம், அவங்க பண்ணாம இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம், என்கிட்ட கோவப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. பிளாட்டினம் பேக் இருக்கு, அது கொஞ்சம் காசு கூட, நீங்க நேர்லயே மீட் பண்ணலாம், 10 பேரோட ப்ரொஃபைல தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது பெட்டரா படுது, இந்த ஆஃபரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் காசெல்லாம் தந்துடுறாரு. அந்த 10 பேர்ல ஈரனோட ப்ரொஃபைல் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஏற்கனவே ஈரனை பார்த்திருக்காருல, அதனால இவங்களே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இப்ப 2 பேருமே ஒரு ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நான் நல்ல வேலையில இருக்கேன், நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்குமே உங்களை பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு தான் இன்னும் 9 ஆப்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் இன்னும் 9 ஆப்ஷன் இருக்குல்ல, நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. எனக்கு ஈரனை தான் பிடிச்சிருக்கு, நான் வெயிட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. வெயிட் பண்ணி தான் இத்தனை வருஷம் ஓடி போயிருச்சு, இதுக்கப்புறம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நம்ம அடுத்த பொண்ணை பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த பொண்ணுக்கு கால் பண்ணி இவரே பேசுறாரு. நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்க, மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணும் மறுநாள் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. கல்யாண ட்ரெஸ்லயே வந்துடுறாங்க. இதை பாக்குற இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன் கல்யாண ட்ரெஸ்ல வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. உங்க போட்டோவை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணா உங்களை தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவங்க பண்றதெல்லாம் ஹீரோக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இவரும் அவாய்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே போறாங்கல்ல, இது அங்க இருக்க ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. என்ன செட் ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. கல்யாண கெட்டப்ல இருக்க ஒரு பொண்ணு கூட போறாருல, அதனால இவர் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டாரு போல அப்படின்ற மாதிரி தேவி யோசிக்கிறாங்க. எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சந்தோஷமா போறாங்க. இவரும் கடுப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. என்னப்பா கல்யாணம் எப்ப அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டு அங்கிள் கேக்குறாரு. உங்க பொண்ணை பண்ணி வச்சீங்கன்னா நாளைக்கே கூட பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ வேற சும்மா இருப்பா அப்படின்ற மாதிரி இவர் பொண்ணை அந்த பக்கம் இழுத்துக்கிறாரு. தேவியும் 2 பேருமே சேர்ந்து வருவாங்க. ஆராத்தி எடுக்கலான்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் தான் தனியா வராரு. நடந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. அதானே, நான் கூட நீங்க தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி தேவியும் பயங்கரமா இவரை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒரு நாள் இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. ஈரின் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறத கவனிக்கிறாரு. ஒரு பஸ் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் ஈரின் காணாம போயிடுறாங்க. பஸ்ல ஏறி போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. என்ன எண்ணியா தேடுறீங்கன்னு சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா ஈரின் தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஹீரோக்கு ஈரினை தான் பிடிச்சிருக்கு, எப்படியாவது இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும், 10 பேரை பார்த்தாலும் நம்மளதான் இவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்றாரு. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வருது. வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா அம்மாக்கு உடம்பு முடியாம போயிருக்கோம், ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காக தம்பி கால் பண்ணிருப்பாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ண பெரியவரும் இருக்காரு. அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அவரை தள்ளி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டு போயிட்டு இருக்க வழியில இவர் ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோவை காமிச்சு எதையோ சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு புரிய மாட்டேங்குது. அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. அம்மா முடிச்சிட்டாங்கன்னு ஹீரோவும் பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாரு. அம்மா இருக்காங்கல்ல, நான் சாகிறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா இன்னும் உன்னோட கல்யாணத்தை பார்க்காம இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு, எப்படியாவது சீக்கிரமா கல்யாணம் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு மேட்ரிமோனியில இருக்காருல்ல, அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதோட எம்டி தான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இது இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு ஒருத்தங்க காரணம், அவங்க உங்ககிட்ட பேச வருவாங்கன்னு சொல்லிட்டாரு. பார்த்தா அந்த இடத்துல ஈரின் தான் பேசுறதுக்காக வராங்க. ஈரின் இந்த இடத்துல முக்கியமான பொறுப்புல இருப்பாங்க. இப்ப எல்லார்கிட்டயும் இது எப்படி செயல்படுது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பிளாட்டினம் ஸ்கீம் மூலியமா தானே நிறைய காசு கிடைக்கும், அதுல ஒரு ஏமாத்து வேலையை பண்ணுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல நிறைய பொண்ணுங்க நடிக்கிறதுக்காக தான் இருப்பாங்க. அதாவது எந்த மாப்பிள்ளை கிட்ட பேசினாலும் சரி, அவங்க ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுல ஈரனும் ஒருத்தங்களா இருப்பாங்க. பொதுவா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களோட ப்ரொஃபைல தூக்க வேண்டி இருக்கும்ல, ஆனா இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்க 5 வருஷம் 6 வருஷம் கூட அதே ப்ரொஃபைல்ல இருக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பிளாட்டினம் ப்ரொஃபைல்ல இருக்க 80% பேர் ஃபேக்கானவங்களா தான் இருப்பாங்க. அதை பத்திலாம் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்பாக்கு ஆபரேஷனு காசு வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. எம்டி இருக்காருல, இந்தாமா காசுன்ற மாதிரி கொடுத்து விடுறாரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. பையனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் தேவிக்கு வீட்டுல இருந்து கால் வருது. தங்கச்சி அங்க அனுப்பி வச்சிருக்கேன், அங்க இருந்து நீ காலேஜுக்கு அனுப்பி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வீட்டுக்கு தான் அனுப்பாதீங்கன்னு சொன்னல, ஏன் அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரிலாம் தேவி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோ தான் கதவை திறக்கிறாரு. தேவியோட தங்கச்சி தான் வந்திருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, தேவியை வெறுப்பேத்தணுன்றதுக்காகவே அந்த தங்கச்சி கிட்ட க்ளோஸாலாம் இருந்துட்டு இருக்காரு. இதை பார்த்து தேவி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. என் தங்கச்சியை போய் பஸ் ஸ்டாப்ல விட்டுருங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. நான் வேலையா இருக்கேன், என்னோட அண்ணன் விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த இடத்துல ஹீரோ இருக்காருல, கவலைப்படாத தேவி, நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாரு. இப்ப ஜாலியா கிண்டல் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் தேவியை கடுப்பேத்தி இருப்பாங்க. என் அக்கா உங்ககிட்ட எது பேசியிருந்தாலும் விளையாட்டுக்கு தான் பேசியிருப்பா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. உன் அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நான்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன் சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. என்ன பேர் சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இல்ல உன் பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. அந்த பொண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அந்த பொண்ணை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஹீரோ ஒரு நபரை இடிச்சுட்டு போனாரு பாத்தீங்களா, அவர் தான் ஹீரோனோட அப்பா போல. அவருக்கு ஆபரேஷனுக்கு நிறைய காசு தேவைப்படுது. ஆனா இப்போதைக்கு இவங்க இருக்காங்கல்ல, ட்ரீட்மெண்ட்டுக்கான காசை மட்டும் பே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மேட்ரிமோனிக்கு ஒரு நபர் புதுசா வந்திருக்காரு. அதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணமா அப்படின்ற மாதிரி இந்த லேடி அதே பிட்டை இவர்கிட்ட போடுறாங்க. சரி எந்த ஸ்கீம்ல சேர போறீங்கன்னு கேக்குறாங்க. இவர் கோல்டு ஸ்கீமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி இந்தாங்க 10 நம்பர் அப்படின்ற மாதிரி 10 நம்பரை தந்துடுறாங்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஹீரோவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. கம்ப்ளைண்ட் தரதுக்காக தான் வந்திருக்காங்க. தங்கச்சிக்கு ஒரு நபரை கல்யாணம் பண்ணி வச்சாரு பாத்தீங்களா, அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல, கால் பண்ணவும் முடியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏசிபியும் கம்ப்ளைண்ட்லாம் வாங்கிடுறாரு. போகும்போது போட்டோவை தந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த போட்டோவை பாக்குற கான்ஸ்டபிள் ஷாக் ஆயிடுறாரு. இதனால ஏசிபி இருக்கார்ல, திரும்பி இவர்கிட்ட உட்கார வச்சு பேசுறாரு. இவன் சரியான ஏமாத்து பேர் வெளி, இது வரைக்கும் 6 பேரை கல்யாணம் பண்ணி அவன் ஏமாத்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அவனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதே ரமேஷ் பிரியாக்கு கால் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். பிரியா ஆல்ரெடி நோன்னுலாம் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் அவன் விட மாட்டான். இதை பத்திலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இவனை நினைச்சா பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பிரியா சொல்றாங்க. நீ எதுக்காக பயப்படுற, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமாதானம் சொல்றாங்க. ஹீரோ தேவி பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரதுக்காக வந்திருக்காரு. அந்த இடத்துல வச்சு ஹீரோயின் பாக்குறாங்க. இவர் ஹீரோயினை பார்த்தோன்னா நார்மலா ஸ்மைல் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்ப பாக்குறாரு. என்ன இவர் பாட்டுக்கு போறாருன்ற மாதிரி இவங்களே வந்து பேசுறாங்க. என் மேல கோவமான்னு கேக்குறாங்க. உங்க மேல ஏங்க கோவப்பட போறேன், அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்ற மாதிரி ஹீரோயின் கை கொடுக்குறாங்க. இவரும் பதிலுக்கு கை கொடுக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுறாங்க. ஹீரோயினா வந்து பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஹீரோயின் ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே பழகுறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோக்கு பக்கத்து வீட்டு லேடியோட நம்பர் தந்தாங்கல்ல, அதே நம்பர் தான் இவருக்கும் தந்திருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, நேரடியா பொக்கேவை தரலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த வீடு தான், போங்க போங்கன்ற மாதிரி இங்க இருக்க நபரும் வழியை காமிச்சு அனுப்பி வச்சிடுறாரு. இவர் வீட்டுக்குள்ள போய் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி நீட்டுறாரு. அந்த லேடியோட ஹஸ்பண்டை இவரை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் கேட்டு ஹீரோ தான் வந்து இவரை காப்பாத்துறாரு. மேட்ரிமோனில உங்களோட நம்பரை கொடுத்ததுக்கு இவர் என்ன பண்ணுவாரு, இவரை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காரு. நானும் உங்களை மாதிரியே அன்னைக்கு மாட்டிருப்பேன், நல்ல வேலை தப்பிச்சேன், நீங்க பிளாட்டினம் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்றாரு. ரமேஷ் இருக்கான் பாத்தீங்களா, பிரியாவை வற்புறுத்தி ஒரு இடத்துக்கு வர வச்சிருக்கான். அதான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, விட்டு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படிலாம் உன்னை விட முடியாது அப்படின்ற மாதிரி ரமேஷ் பேசிட்டு இருக்கான். பிரியா உண்மையான பாய் ஃப்ரெண்டையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஒழுங்கா வேலைக்கு போன்ற மாதிரி சொல்றான். ஆனா ரமேஷ் பதிலுக்கு இந்த பாய் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிடுறான். அந்த பாய் ஃப்ரெண்ட் விழ போகும்போது கரெக்டா ஹீரோ தான் வந்து பிடிக்கிறாரு. அதே மாதிரி இங்க இருக்க ரமேஷை பாத்துறாரு. நீயா அப்படின்ற மாதிரி வேகமா துரத்துறாரு. ரமேஷும் மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்கான். ஆனா ஒரு இடத்துல வச்சு ரமேஷை லாக் பண்ணிடுறாரு. பயங்கரமா அடிக்கிறாரு. அதே மாதிரி ஏசிபி கிட்ட புடிச்சு ஒப்படைச்சிடுறாரு. வரதட்சணை காசுக்காக இது வரைக்கும் 6 பேரை ஏமாத்திருப்பான். அதை பத்தி எல்லாம் ஏசிபி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஒரு சாமியாரை நமக்கு காட்டுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இந்த சாமியார் கிட்ட குறி கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் 25 நாளுக்குள்ள உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகணும், அப்படி இல்லையா உங்க பையனுக்கு கல்யாணம்ன்றதே நடக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை பத்தி எல்லாம் அம்மாவும் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. ஏற்கனவே சொந்தக்கார லேடி செகண்ட் மேரேஜுக்கு சொன்னாங்கல்ல, வழியே இல்ல, நீ செகண்டா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவருக்கு ஹீரோயினை தான் பிடிச்சிருக்கும், இருந்தாலும் அம்மா சொல்றாங்கல்ல, அதனால அந்த பொண்ணை பார்த்து பேசுவோன்ற மாதிரி வந்துடுறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. நீங்க பொம்மை மாதிரி தான் வீட்டுல இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கும் சரின்ற மாதிரி இவர் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இதெல்லாம் தள்ளி உக்காண்டு இருக்க ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இவர் சோகமா இருக்கிறது புரிஞ்சு இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி டைவர்ஸ் ஆயிருக்காது, 2-3 வாட்டி டைவர்ஸ் ஆயிருக்கும். அதை பத்தி எல்லாம் ஹீரோயின் சொல்றாங்க. அந்த பொண்ணியா கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. வேற வழி இல்லைங்க, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க தான் வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டாரு.
இவங்க இருக்காங்கல்ல உங்க வீட்டுக்கு நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சந்தோஷமா இவங்களை வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. என்ன பொண்ணெல்லாம் கூட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரோட வீட்டை தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவும் ஈரனை பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க. வாட்டி வீட்டுக்கு வர வலது காலை எடுத்து வச்சு வாமான்ற மாதிரிலாம் வலது காலை எடுத்து வச்சு வர வைக்கிறாங்க. ஜாலியா எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஈரன் கிட்ட பேசுறாங்க. இப்ப அம்மா மட்டும் தனியா ரூமுக்கு கூட்டு வந்துடுறாங்க. போட்டோ ஆல்பத்துல ஹீரோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க இருக்காங்கல்ல ஹீரோ ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு, ஏன் இத்தனை வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாவும் அதுக்கான காரணத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கல்யாணம் பண்ணிட்டா செட்டில் ஆயிட்டோன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நம்ம ஃபேமிலியை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணோம், அதுக்கு பேர் தான் செட்டில் ஆகுறது. நீ செட்டில் ஆயிட்டு தான்டா எதுவுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அப்பா இறந்து போயிடுறாரு. குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இவர் இருக்கார்ல முதல்ல குடும்பத்தை செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்பாரு, குடும்பத்தை செட்டில் பண்ணிருப்பாரு. 30 வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாரு. ஆனா மண்டபத்துல இருந்து அந்த பொண்ணு ஓடி போயிடுவாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் இவர்கிட்ட மன்னிப்புலாம் கேட்கிறாரு. இவ பண்ண காரியத்துக்கு சின்ன பொண்ணுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ண போறேனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, பொண்ணு ஓடி போனதா சொல்லாதீங்க, நான் ஓடி போயிட்டேன்ற மாதிரி சொல்லுங்க, உங்க சின்ன பொண்ணோட கல்யாணத்துல ப்ராப்ளம் வராம இருக்கும்னு சொல்லிட்டாரு. அவரும் இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிடுறாரு. ஆனா இவர் பண்ண விஷயத்தினால இவருக்கு பொண்ணு கிடைக்காம போயிடும். ஏன்னா கல்யாணம் அன்னைக்கு ஹீரோ தான் ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஊர்ல எந்த பொண்ணுமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. இப்படியே வயசாயிருக்கும். அப்படி வயசாகி தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் எனக்கு கவலை இல்லம்மா, நீ தான் கிடைச்சிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க மருமக அப்படின்ற மாதிரிலாம் அம்மா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவதான் என்னோட மருமக அப்படின்ற மாதிரி இந்த காலனில இருக்க எல்லாரையும் பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் டெலிவரி பண்றதுக்காக அந்த நபர் வந்திருக்காரு. ஹீரோ தான் கணபதி அப்படின்றது இப்பதான் இவருக்கு தெரிய வருது. வரும்போதெல்லாம் எல்லாருமே உங்களை பத்தி தான் சொல்லுவாங்க. நீங்க தான் கணபதியா சார்? இவங்க யாரு, உங்க லவ்வரா? ஆல் தி பெஸ்ட் சார் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. ஈரன் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காரு பாத்தீங்களா, ஆபரேஷனுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்டயும் இது சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. அப்பாக்கு இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, இதான் என்னோட அப்பான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. போட்டோவை பாக்குற ஹீரோவும் இந்த இடத்துல ஷாக் ஆயிடுறாரு. கவலைப்படாதீங்க, இந்த காசை நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அது உண்மை கிடையாது. ஹீரோ லைட்டா இடிச்சார்ல, அதுல அவர் சைடுல இருக்க மண்ணுல தான் போய் இடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ அங்க இருந்து கிளம்பியிருப்பாரு. சோ என்னால இந்த ஆக்சிடென்ட் ஆகல, வேற யாரோ தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப 10 லட்சம் ரூபாய் அவளுக்கு பரட்டி தரணும்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்ப தேவி இருக்காங்கல்ல, காருக்காக சேர்த்து வச்ச காசெல்லாம் தராங்க. நீ இது காருக்காக ஆசாசியா சேர்த்து வச்ச காசாச்சே அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. காரை கூட அப்புறமா வாங்கிக்கலாம், ஒரு உயிர் தான் முக்கியம், நீங்க உடனே ஈரன் கிட்ட இந்த காசை தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால எல்லாருமே இந்த இடத்துல எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஃப்ரெண்டோட தங்கச்சி இருக்காங்கல்ல, மன விரக்தியில சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. ஹீரோ அந்த இடத்துல இருக்கும் போது ஈரனோ காசை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவும் வெளியே வந்து அவங்க கிட்ட காசெல்லாம் தராரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. நம்ம ஒரு மேட்ரிமோனியில இருக்கோம்ல, அந்த மேட்ரிமோனியில தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அந்த மாப்பிள்ள சரியான ஃப்ராடு, வெரிஃபை பண்ணாமே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே சோகமா கார்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க ஆபரேஷனுக்கான பேமெண்ட் எல்லாம் பே பண்ணிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது எல்லாருமே என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வராரு, பார்த்தா எல்லாருமே நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல ஈரனை பத்தி தான் சொல்றாங்க. இந்த பொண்ணு அப்பாக்கு ஆபரேஷன்ன்ற மாதிரி 10 லட்சம் ரூபாய் எல்லார்கிட்டயும் வாங்கியிருக்கா. இது வரைக்கும் 10க்கு மேற்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளையும் ஏமாத்திருக்காளா அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்கா வருது. இவர் சோகமா நின்னுட்டு இருக்கும் போது ஈரன் பேசுறதுக்காக வராங்க. உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இடிச்சதுல அவர் மண்ணுல சொருவி இருப்பாரு. ஹீரோ சாரி கேட்டுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பி இருப்பாரு. இவரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. அப்பன்னு பார்த்து ஈரன் எதிர வந்து தெரியாம இடிச்சிடுறாங்க. ஈரனும் தெரியாம தான் இடிச்சிருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பார்த்திருப்பாங்க. அவர் உண்மையான அப்பா இல்ல, ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கல்ல, அதனால அவரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த மேட்ரிமோனியில இவங்க வேலை பார்த்து ஏமாத்தினாங்க பாத்தீங்களா, ஹீரோ கிட்ட பேசினதுக்கு அப்புறம் இவங்க ஏமாத்தினது தப்புன்றதை புரிஞ்சிருப்பாங்க. நேரா எம்டியை பார்த்து பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பெரிய தப்பு, இதோட இந்த தப்பை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா எம்டியும் அந்த ஜானகின்றவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. அதாவது ஹீரோ கிட்ட எப்பவுமே ஒரு லேடி பேசுவாங்கல்ல, அவங்க பேர் தான் ஜானகி அப்படின்றது. நம்ம 3 பேர் சேர்ந்து தான் பிளான் போட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கோம், மாட்டினா நம்ம 3 பேருமே மாட்டுவோம், அதனால நீ இங்க இருந்து போகாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல சார், இதுக்கப்புறம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஈரனோ அவங்களோட போனை தந்துட்டு போறாங்க. போன் மூலியமா ஈரனை மாட்டி விடலாம் அப்படின்ற மாதிரி அவர் பிளான் பண்ணிருப்பாரு. என் போன் மூலியமா தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டாங்க. கவலைப்படாத, இதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு தான் அந்த போலீஸ் ஓரளவுக்கு பழக்கம் ஆயிட்டார்ல, அந்த போலீஸ் கிட்ட ஈரனை கூட்டு வந்துடுறாரு.
இவங்க உங்ககிட்ட சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறாங்க, பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஈரின் எல்லாரையும் ஏமாத்தி இருக்காங்கல்ல, அதை பத்தி மீடியாக்கள்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரவும் கோர்ட் வாசல்ல உட்காந்துருக்காரு. ஜட்ஜ் லேடியும் இந்த இடத்துக்கு வராங்க. ஈரினுக்கு ஃபேவரா நான் தான் வாதாட போறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஈரினுக்கு ஆப்போசிட்டா மோதுறதுக்காக ஒரு பெரிய லாயர் வந்துடுறாரு. ஈரின் இருக்காங்கல்ல, அந்த மேட்ரிமோனிக்காக தான் நான் வேலை பார்த்தேன், அந்த மேட்ரிமோனில இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப மேட்ரிமோனிக்கு சப்போர்ட்டிவா பேசுறவர் அந்த மாதிரிலாம் தப்பு நடக்கல, இவங்க ஏமாத்திட்டு மேட்ரிமோனிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, இவங்க எந்த ஒரு ப்ரொஃபைலையும் ப்ராப்பரா ஸ்டடி பண்றது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படிலாம் இல்ல, நாங்க ஸ்டடி பண்றோம் அப்படின்ற மாதிரி எம்டி சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, ரமேஷ்னு ஒருத்தன் 6 பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான், இவங்க மேட்ரிமோனி மூலியமா தான் ஏமாத்திருக்கான், இது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஜட்ஜும் 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜட்ஜுக்கு போன் கால் வருது. உங்க போட்டோவை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம என்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தங்க பேசுறாங்க. இதை கேட்கிற ஜட்ஜுக்கு ஒண்ணுமே புரியல. மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க பர்மிஷன் இல்லாம உங்க போட்டோவை யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபைல நான் கிரியேட் பண்ணிட்டேன், இவங்க இடத்துல தான் ரெஜிஸ்டர் பண்ணேன், ப்ராப்பரா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கூட வெரிஃபை பண்ணாம தான் ஓகே பண்ணிருக்காங்க, இது மூலியமாவே உங்களோட லட்சணத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரின் 15 பேருக்கு மேல 10 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாத்தி இருக்கிறதா நியூஸ்ல போட்டிருக்காங்க. ஈரினுக்கு 10 ப்ரொஃபைல் தானே தந்திருப்பாங்க, அப்புறம் எப்படி 15 பேரை ஏமாத்த முடியும்? இவங்க தான் மேடம் ஈரினை ஏமாத்தின மாதிரி கட்டமைச்சிருக்காங்க, எல்லாமே இவங்களோட பிளான் தான் அப்படின்ற மாதிரி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. மேட்ரிமோனிக்கு ஆதரவா பேசுற லாயர் இருக்காரு பாத்தீங்களா, எதுனாலும் வாயை வச்சு பேசிட்டு போயிடலாம், ஆனா ப்ரூஃப் தேவை, ப்ரூஃபா என்ன வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. உங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லன்ற மாதிரி எம்டியும் ஈரினை பார்த்து சிரிக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு, பிளாட்டினம் ப்ரொஃபைல்ல இருக்க நிறைய பேர் நடிக்க தான் செஞ்சிருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டாரு. பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரின் பேசி தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இருந்தாலுமே லாயரை டிஃபெண்ட் பண்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கும் இந்த மேட்ரிமோனிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு ஜானகியை வர வச்சிருக்காரு. ஈரின் கிளம்பி போனதுக்கு அப்புறம் எம்டியும் இவங்களும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் வெளியே போய் நம்மளை பத்தி சொல்லிட்டா பிரச்சனை, அவளை மாட்ட வைக்கணும்ன்ற மாதிரி எம்டி சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் கிரியேட் பண்ணிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எம்டி மேலதான் தப்புன்றது உறுதியாயிருது. ஜட்ஜ் இருக்காங்க பாத்தீங்களா, எம்டிக்கு தண்டனை எல்லாம் வழங்குறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்ததுனால ஹீரோவையும் பாராட்டுறாங்க. ஹீரோவும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வெளியே வராங்க. இப்ப பத்திரிக்கைக்காரங்க இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, என் வீட்டுல வந்து பேச சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவசியம் இல்ல, ஏன்னா நாங்க 2 பேரும் இப்ப சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோனோ வேகமா ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. இதோடய ஹாப்பியா நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.